முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். வாங்க, இந்த ஒரு மணி நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்முடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற ஆண்டவரை நித்தமும் துதிப்போமாக. பாடி துதி செய்யும் பொழுது எப்படி அற்புதங்களை செய்தாரோ அப்படியே கர்த்தர் செய்வாராக. வாங்க, நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். வாங்க, விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கர்த்தருடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், காரையில்லை அவர் அன்பு காரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இருக்கும், காரையில்லை அவர் அன்பு காரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசுவை போல் வேறொரு தேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கொடுமையோ சீரல் பெரும் வெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. கொடுமையோ சீரல் பெரு வெள்ளம் போல அடிக்கையில் மோதிய மதில்களின் மீதே. பலனும் வேளுக்கும் எளியோக்கும் தீடனா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானா. பலனும் வேளுக்கும் எளியோக்கும் தீடனா, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசுவை போல் வேறொரு. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். சேர்ந்து பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். தேவகுமாரன் விசுவாசத்தாலே ஜீவித்து சேவிக்க திடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசுவை போல் வேறொரு. இயேசு நல்லவர், இயேசுவை போல் வேறொரு. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கல்லும் முள்ளும் உள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வார்த்த. கல்லும் முள்ளும் உள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வார்த்த. எல்லையில்லா எதிர்நெருப்பு வந்தாலும் வல்லவரே சுண்ணம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எனக்கு வந்தால் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லை.
வல்லவர், இயேசு வல்லவர். இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாக காண்போமே அவர், யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவர், யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க, இயேசு நல்லவர். நல்ல சந்தோஷமாய் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தர் எனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை ஏசையா அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகள் பேர்ப்பாரே. யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய்
மலைகள் பேர் பாரு. ஆம் தேவ ஜனங்களே, நம்முடைய நிந்தைகளை புரட்டி போடுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். தொடர்ந்து அவரை கனப்படுத்துவோமாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேர்ம கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிந்தனை ஏன் வருகிறது? நிந்தை ஏன் வருகிறது? நிந்தனை என்றால் என்ன? நிந்தை என்றால் என்ன? அது ஏன் வருகிறது? அல்ல சோத்திரம், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை தான் தியானிக்க இருக்கிறோம். வாங்க இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமாக. இந்த மாதத்தில் நாம் தியானிக்கிற புத்தகம் செப்பனியாவின் புத்தகம். இன்னைக்கு காலையில் கூட செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை நாம் தியானித்தோம். என்ன தலைப்பின் கீழ் தியானித்தோம்? அல்ல சோத்திரம், செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆபத்தை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக காதை கொடுங்கள். 2ஆம் வசனம், காதை கொடுங்கள். 2ஆவதாக உங்கள் கண்களை கொடுங்கள். 3ஆவதாக கரத்தை கொடுங்கள். 4ஆவது கழுத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதனால ஆபத்தில் சிக்கிட்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் நான் ஆபத்தில் காக்கப்பட வேண்டும் என்றால் எனது காதை கொடுக்கணும் அப்படின்னு. ஆண்டவருக்கு நீங்கள் நானும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதலாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செவி கொடுத்தல் கர்த்தருக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு நம்ம செவி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பிரைஸ்லா, நீங்கள் நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நல்ல கர்த்தரை ஆராதிக்கீங்க, நல்ல விஷயம். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா செவி கொடுத்தல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். செவி கொடுத்தல். 2ஆவதாக நம்ம பார்த்த காரியம் என்னன்னா கண்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும். கடிந்து கொள்ளலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது தேவ எச்சரிப்பு பெறணும். நோவாவை குறித்து பார்க்கும்பொழுது அவன் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி பேழை உண்டு பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் நம்மை நேசிக்க நிமித்தமாக நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, அதான் சங்கீதம் 141:5 வாசித்தோம். அல்ல, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவருடைய இக்கட்டில் நான் இன்னும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்போ கடிந்து கொள்ளுதல நம்ம ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் நமக்கு அவசியம். பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும். எதுக்கு? நல்லது தானே சொல்றாங்க, என்னுடைய பிரயோஜனத்துக்காக தானே சொல்றாங்க, என்னுடைய முன்னேற்றத்துக்காக தானே என்னை கடிந்து கொள்றாங்க, ஏசுறாங்க. எதற்கு? என்னுடைய முன்னேற்றத்துக்காக அல்லவா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்பா அவங்க ஏசுவாங்க, சும்மாவே ஏசுவாங்க இல்லை, அதுக்கு பின்னால நிறைய அன்பு இருக்குது. ஒரு கடிந்து கொள் இருக்கு. 2 அடி போடுறாங்க. எதுக்காக? சும்மா கை ஊரில் எடுக்க அடிக்கணும்னா இல்லை, இல்லை உங்க மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக. அப்படித்தானே? சின்ன பிள்ளை வச்சிருக்கீங்க, கையெல்லாம் சும்மா அவரை தான் அடிக்க முடியல, பிள்ளையார் 2 அடி அடிக்கணும்னா அடிப்பீங்க இல்லை, என்ன கரெக்ஷனுக்காக, நல்லா முன்னேறி வரணுங்கிறதுக்காக அவர் செய்கிறதை கொடுத்து பார்க்கணும். 3ஆவதாக நம்ம படித்தோம், கரத்தை கொடுங்க. அவர்கள் என்னை நம்பவில்லை. செப்பனியா 3:2 சொல்ல, அவர்கள் என்னை நம்பலை. கையை கொடுக்குறது பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் நம்பலாமா நம்பக்கூடாமா, நம்பலாமா நம்பக்கூடாதா, நம்பலாமா நம்பக்கூடாதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க.
வாடா கரத்தை கொடுடா, என் கரத்தை பிடிச்சிக்க, நான் உன் கரத்தை பிடிக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நீ மனுஷனை பார்க்குற மாதிரி என்ன பார்க்குற? இல்லை, என்ன அப்படி பார்க்காத. பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்தனும் அல்ல, வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். நான் கையை பிடிச்சிட்டேனா உன்னை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவன் மாத்திரமல்ல, பரிபூர்ண ஜீவன் அடையத்தக்கதாக உதவி செய்கிற ஆண்டவர் நான். அப்ப நீங்க அவருடைய கரத்தை அவர்கிட்ட கொடுக்கணும், தாராளமா நீங்க கொடுக்கணும். பிடிச்சிருங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க, என்னை கைவிடாது நாதா, எந்த நிந்தையும் நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் அப்படி சொல்லி பாட்டு பாடணும், அப்படிதானே? என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரினும் உமக்காக யாவும், என்னை கைவிடாதீர், ஆமென், என்ன நிந்தை நேரிடினோ, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுவே, உமக்காக யாவும் சகிப்பேன், பலன் ஈந்திடுவே, திருபாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதம் அம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமதன்பே தாமதம்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செப்பனியா 3:2 கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, அவர்கள் என்னை சேரவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரும். என்னது? கழுத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். ரைஸ்ல கழுத்தை கொடுத்தல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக பாருங்க. ஒரு கல்யாணம் நடக்கிற நேரத்தில் ஒரு மணமகன் என்னது தாலி கட்டுறதுக்கு விடுறாங்க, அப்படிதானே? கலை கட்டுறாங்க. அதுக்கு எதுக்கு அடையாளம்? ஏற்றுக்கொள்ளுதலுக்கு. இது என்னுடைய கணவர், என்ன அவரா என்ன ஆளுகை செய்கிறதுக்கு நான் என்ன விட்டு கொடுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம், அப்படிதானே? ஆண்டவர் நம்முடைய மணவாளனா இருக்கிறார், நம்ம அவருடைய மணவாட்டியார். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடறேன்னு சொல்லி டோட்டல் சரண்டருக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அதான் காலையில சொன்னேன், இந்த கழுத்தை எதுக்கு அடையாளம்னு சொன்னேன். நீங்கள் பார்க்கும்பொழுது வேதத்தில் அநேக இடங்களை பார்க்கும் பொழுது, முதல்ல ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது என்னது, யாக்கோவும் ஏசாவும் ஒருத்தர் கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் செய்து ஆள்றதை கொடுத்துப்பா. ரெண்டாவது யோசேப்பும் பெஞ்சமீனும் கழுத்தை கட்டி பிடிச்சி அவங்க ஆள்றாங்க, ரைட்டா? இதுக்கு என்ன அடையாளம்? ஏற்றுக்கொள்ளுதல் அடையாளம். மூணாவது சம்பவத்தை பார்க்கும் பொழுது யோசேப்பும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோவும் கழுத்தை கட்டி பிடிச்சி உட்கார்ந்து அவங்க அழுறதை குறித்து பார்க்கிறோம், அதை குறித்து சொன்னேன். பின்பதாக நீ வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இளையகுமார் வந்தோடனே தகப்பன் ஓடிப்போய் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் செய்தான்னு சொல்லி பார்க்கும். பின்பதாக பவுல் சொல்ற, இனிமே உங்க முகத்தை நான் காண்பேனோ இல்லைன்னு சொன்னோன்னே அவன் சீஷர்லாம் செய்யறான், கட்டி பிடிச்சி அழுறது. எதுக்கு? அந்த அன்பை காட்டுகிறார். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு நான் உண்மை நேசிக்கிறேன் என்பது கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உங்களுக்கு கழுத்தை கொடுக்கணும். கசாப் கடைக்கு ஆர்டர் கொடுத்துடக்கூடாது, அவர் ஒரே வெட்டா வெட்டிடுவார். என்னது? சில ஆடுகள் கசாப்புக்காரர்கிட்ட போகிற நேரத்தில் கழுத்தை கொடுத்தா என்ன செய்யும்? மொத்தத்தை டப்புன்னு வெட்டுற மாதிரி வெட்டிடுவாங்க. உலகம் அப்படி செஞ்சிடும். ஆனால் உங்கள் கழுத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, வேதத்தில் பார்க்கும் பொழுது, அது பிரிசிலா ஆக்கிலா போன்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு என்ன செஞ்சாங்க? தங்க கழுத்தை கொடுத்தாங்க. நாங்கள் பயன்படுறோம், இயேசுநாதருக்கா பயம். இந்த மெடிக்கல் கேம்பில் அதை பார்த்தேன். இந்த ஊழியங்களை செய்கிறவர்கள் பார்க்கும்போது தான் யாருக்கு, எந்த மனுஷனுக்காக யாருக்கும் இல்லை, கர்த்தருக்காக செயல்படுறாங்க, இரவும் பகலுமா செயல்படுறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் மிக்க ஒரு கூட்டமாக இருக்கணும். நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தா சார்லி கிர்க் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் பின்னால் அவர் ஃபுல்லாக வசனத்தை தான் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? சர்ரத்தை கொல்ல வல்லவங்களுக்கு பயப்படாதீங்க, சர்ரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படுங்க. அவங்க சொன்ன வசனம் சொன்னோன்னே எல்லாரும் உற்சாகமாக இருக்கு. சீவனை சபை வாணியரை போல அவன் சத்தமா ஆர்ப்பரிக்கிறத குறித்து பார்க்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி
நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா அவனோட மெசேஜ்லாம்? இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிற காரணம், அவர் மரித்த 39 வயசுல மரித்த பின்பதா உலகம் எங்கும் அவரை குறித்து பேசுகிறாங்க. ஆல்சோ பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இயேசுவை அங்கே மகிமைப்படுத்துகிறத குறித்து பார்க்க மரித்தும் பேசுகிற ஒரு ஆள். அவர் ஸ்கூல் ஃபுல்லாக காலேஜ் முடிக்காத ஒரு ஆள் தான், ட்ராப் அவுட் ஆன ஆள் தான். இன்னைக்கு எத்தனையோ கல்லூரிகளில் போய் பேசுகிற ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். நல்ல ஊழியத்தை செஞ்சுருக்கிறாரு, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிற அவர் சோதரம். என்னது நீங்கள் ப்ரூஃப் ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிற சேலஞ்சிங்கான ஒரு ஊழியத்தை செஞ்சதை கொடுத்து பார்க்கும். நீங்கள் ஆண்டவருக்கு கழுத்தை கொடுங்க, அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. வேற யாருக்கு கழுத்தை கொடுக்கணும்னால யாருக்கு கழுத்தை கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுங்க. என்ன நடத்துங்கப்பா, உம் சித்தம் போல் என்ன நடத்தும் அப்பா, என் சித்தம் ஒன்று வேண்டாம், உம்முடைய சித்தப்படி என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆலோசனை சொன்னேன். எத்தனை பேர் அதை பயிற்சி பண்ண தீர்மானம் பண்ணிட்டீங்க? முதலாவது எதை கொடுக்கணும்? என்னது? காதை கொடுங்க. கழுத்துட்டாங்க பார்த்தீங்களா? எப்படா கொடுக்கலான்னு தீவிரமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதலாவதாக காதை கொடுங்க, 2வதாக கண்களை கொடுங்க, 3வதாக கரத்தை கொடுங்க, 4வதாக உங்க என்ன செய்யுங்க, கழுத்தை கொடுங்க. ஒரு வசனத்தை 4 விஷயத்தை பாருங்க, ஆண்டவடி சொல்றத பாருங்க. எப்பா அது அப்படி நீ செஞ்சு பாரு, எந்த வித ஆபத்தையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம், எல்லா ஆபத்தையும் நீ தவிர்க்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆபத்தான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரைய பார்த்து நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியும் உலகத்துல வாழ்றீங்க? இல்லை. நீங்க ஒரு ஆலோசனை சொன்னா உங்களை எப்படிதான் போட்டு தள்ளலாங்கிற உலகத்துல தான், உங்களை பத்தி நல்லா இருந்துட்டு குறை சொல்ற உலகத்துல தான் நீங்க வாழ்றீங்க. இருக்கு, அப்படிதான் பார்க்கணும் நிறைய விஷயம். ஆனா கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த மாலை ஆராதனையிலே செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கணும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டிருக்கிறவளை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எனது பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம். சோதரம் இன்னொருத்தல நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா, சபை கூடி வர முடியாததினால் ஏற்படுகிற ஒரு நிந்தையை குறித்து இங்கே பேசும். இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில் பேச இருக்கிற காரியம் நிந்தை. உங்கள் நிறைய நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். நிந்தைகள் எப்போ வருகிறது? அந்த நிந்தைகளை கர்த்தர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஒரு நிந்தையோடு கூட நிந்தைனா என்ன? இகழ்ச்சி. நிந்தைனா அவமதிப்பு. நிந்தைனா என்ன? பரிகாசம். நீங்க பரிகாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் இகழப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இதெல்லாம் இல்லாதனால இதெல்லாம் வந்துட்டு இல்லையாப்பா கேலி கிண்டலமா இருக்கலாம். அன்னைக்கு சிம்சோனை பார்த்து நிந்தித்ததை குறித்து பார்க்கிறோம், தாவீதை பார்த்து இகழ்ந்ததை குறித்து பார்க்கிறோம், அன்னாளை பார்த்து இகழ்ந்ததை குறித்து பார்க்கிறோம். அல்ல இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில கூட நிந்தைகள் இருக்கலாம். நல்ல சோதரம் என்னது சொன்னாங்க அன்னைக்கு, என்னது மதுளை கட்டிட்டு இருக்கும் பொழுது, என்னது இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லப்பா, லேசா ஒருத்தன் ஏறி நடந்தாலும் இது மிருகம் நடந்தா கூட தபால்னு உடஞ்சி விழுந்து போயிடும் அப்படின்னு கிண்டல் பண்ண. வேலை நடக்கிற இடத்துல வேலை நடக்க விடாதபடிக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ற நிலைகளே நேரம் எல்லாம் என்ன செய்ய போறாங்க? இது செய்து ஆகணுமா, இது செய்து ஆகணுமா சோதரம் அப்படின்னு பல விதத்துல இகழப்பட்டு கொண்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள நிந்திக்கப்படலாம், உங்க வேலை ஸ்தலத்துல நீங்கள் பரிகாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமாக உங்களை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிற நிலைகள் அல்லது நிந்தித்து கொண்டிருக்கிற நிலைகள் காணப்படலாம். ஆனால் உங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் நிந்தைகள் எல்லாம் அல்ல ஸ்தோத்திரம் நெருக்கத்தை எல்லாம் மாற்றி போடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனா அதை குறித்து நிறைய பாடலை இன்னைக்கு பாடணும். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்று முழுவதும் சொல்லி பாடணும். கரங்களை போய் தலையடிச்சுங்க பாப்பா. நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நேச கொடி என்மேல் பறக்க நேசருக்காய் நான் ஜீவித்திடுவேன் என்று சொல்லி பாட கர்த்தர் கிருபை செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். என்னை கைவிடாதிரும் நேதா, எந்த நிந்தை நேரிடும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே என்று சொல்லி பாட கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா.
என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி பாட வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றையும், உங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் புரட்டி போடுகிற உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நான் தைரியமா சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா நிந்தைகளை நீ நீக்கி போடுகிற தயவுக்காக ஆண்டவரே நமக்கு ஆண்டவரே நன்றி செலுத்து. நிந்தையோடு கூட ஆண்டவர் இகழ்ச்சியோடு கூட வந்திருக்கலாம், அவமதிப்போடு கூட வந்திருக்கலாம். அல்ல ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் எனக்கு நடக்குது? நான் எப்படியோ இருக்க வேண்டியா, எப்படி இருக்கிறேனே, ஒரு தர ரேட்ல இருக்கிறேனே, அல்ல சாக்கடைக்குள்ள இருக்கிற போல இருக்கிறதே, நெருக்கத்தில் இருக்கிற நிலைகள் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். வெளிச்சத்தில் இருக்க வேண்டிய நான் இருளுக்குள்ள இருக்கிறேனே, புகழ்ச்சியில இருக்க வேண்டிய நாள் இகழ்ச்சிக்குள்ள நான் இருக்கிறேனே, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் ஒரு சங்கடத்துக்குள்ள இருக்கிறேனே. எப்பொழுது விடிவு காலம் வரும், எப்பொழுது நிந்தை புரட்டி போடப்படும். அல்ல சோத்திரம். எப்ப பொடிது விடிந்தா எப்படா இந்த நாள் முடியும் இருக்கு, இந்த நாள் முடியும் எப்படா ஒரு விடிவு காலம் வரும். அது சோத்திரம். அப்படிப்பட்ட நிந்தை நெருக்கத்தோடு கூட நான் இருக்கிறேன். கத்த நிந்தைகளை புரட்டி போடுகிற ஆண்டவராய் இருக்கிற. ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்ல நிந்தைகள் எல்லாம் நீக்கி போடுங்கப்பா, நிந்தைகள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆமென், 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 ஆமென். உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆமென். பின்தொடர்வே, 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 பின்தொடர்வே இயேசுவை. ஆமென், 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 ஆமென். பின்தொடர்வே, 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 பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவை. பின்தொடர்வே. நிகரமல துரிபல சியந்தனமகரமலமா. இது ஒண்ணு இல்லப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறோமப்பா. மீண்டும் அதே நிலையா, மீண்டும் அதே நிலையா, மீண்டும் அதே நிலையா. ஸ்ரீகாந்தனமகரமா. நீர் மாற்றத்தின் தேவனப்பா. சகல ஜன நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன். நீ சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறதே. அவள் இனிமேல் துக்க முகமாய் இருக்கவில்லை சொல்லப்பட்டிருக்கிறதே. அவள் இனிமேல் துக்க முகமாய் இருக்கவில்லை சொல்லப்பட்டிருக்கிறதே. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. நமக்கு நான் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஏன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில நிந்தைகள், இகழ்ச்சிகள், பரியாசம் வருது அப்படி சொல்லி பார்க்கணும். முதலாவதாக பலன் இல்லாததினால் உண்டாகிறது. பலன் இல்லாததினால், ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் இல்லாதனால, ஒரு பலன், ஒரு அவுட்கம் இல்லாததுனால, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் சோதனை ஆகப்படல அப்படிங்கும் பொழுது
ஒரு நிந்தையா அது மாறும். எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ முயற்சிப்பாங்க, மற்ற எல்லாரும் காட்டலாம் அதிகமாக செயல்படுறோம், கண்ணும் கருத்துமாக செயல்றோம். ஒரு விடிகாலம் வந்துடாதா சோத்திரம், ஒரு ஆடத்தை தவறு செய்து உண்மைதான், ஆனால் அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு ஒரு புதிய முயற்சி சொல்கிறோம், இன்னும் அந்த நிந்தை நெருக்கமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிந்தையை மாற்றி போடுகிற ஆண்டவர், பலன்கள் இல்லாததுனால. ஆனால் அந்த சூழ்நிலை, நிந்தையான சூழ்நிலைகளை பலன்களை கொடுத்து ஆண்டவர் மாற்றி போட்டதையும் பார்க்கிறோம். நீ வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ராகேல் சொல்றாங்க, கர்த்தர் என் நிந்தை நீக்கிவிட்டார் என்று சொல்லி மறுபடியும் இன்னொரு ஆசீர்வாதத்தை தருவான்னு சொல்லி பேர் என்ன பேர் வைக்கிறாங்க? யோசேப்புங்கிற பேரை வைக்கிறாங்க. யோசேப்புங்கிற ஒரு பலன் உண்டானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் இது இல்லைன்னா சில இடங்கள்ல பெண்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். குழந்தை பாக்கியதுக்காக காத்திருக்கிறவர்கள் ஜெபம் பண்றோம். எத்தனை பேர் கருத்தரிக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். இப்போ அவர் கற்பு காலம் பேர்காலத்தை நெருங்கின நிலையில இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தர்றதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பிள்ளை தர நான் தேவனா அப்படி சொல்ற சிச்சுவேஷன் ஆச்சு. நீண்ட நாட்களா காத்திருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த சிஸ்டத்தெல்லாம் அவங்க பயன்படுத்தி செய்யலாம். ஆனாலும் என்கிட்ட ஒரு நன்மை வரணுமே, என் மூலமாய் மற்றவங்களுக்கு வரலாம், ஆனா என்கிட்ட ஒரு நன்மை வரலாம், என் கூட இருக்கிறவங்க மூலமா நன்மை வரலாம், ஆனா என் மூலமா ஒரு நன்மை வரணுமே அப்படி எதிர்பார்த்த பொழுது இந்த ராகேலுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை சேர்ந்து நிந்தை நீக்கி போட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பலன்கள் இல்லாதனால ஒரு நிந்தை இருக்கிறது. டக்குனு ஈஸியா ஜனங்கள் வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருவாங்க. அது காயப்படுத்திக்கிட்டே கிடக்கும், உள்ளத்துல கடந்து அவங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே குத்திக்கிட்டே இருக்கிற நிலைகள். என்னைக்குடா அவருக்கு சுதந்திரம் வரும்? என்னைக்கு ஒரு நன்மையாவது எனக்குள்ள வராதா? ஒரு சின்ன உள்ளங்கையில மேகமாவது என் வாழ்க்கையில தோன்றாதா? சின்ன ஒரு ஆசீர்வாதம், ஒண்ணுமே இல்லாம ஒரு வறண்ட வாழ்க்கையா இருக்குதே. அது ஆண்டு சொல்றாரு, வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிற ஒரு ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்ல, கர்த்தர் நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நிதமுள்ளதாய் மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா கால் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறார். பலன்களை தருகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளிலிருந்து ஒரு பலனை தருகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்காத ட்ரீட்மெண்ட்ல அவருடைய தகப்பனாரும் நல்ல ஒரு வேலையில இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் வருமானங்கள்ல வர்றது பாதி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போச்சு. இந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க, இந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்க, இப்படி போய் பார்த்தாங்க. அதில் ஒரு விடிகாலம் வராத சிச்சுவேஷன்ல ஒரு தடவை பாஸ்டர் சொன்னாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் 5 வருடமோ 8 வருடமோ காத்திருந்தாங்க. அடிசா அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால பாருங்க, எல்லா ட்ரீட்மெண்ட் நிறுத்தணும் என்பதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு பலனை குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். இன்னைக்கு அந்த குழந்தையே நல்ல ஸ்கூலுக்கு போற லெவலுக்கு வர கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பலன்களை தருகிற ஆண்டவர். இங்க போனதான் இப்படி இருந்தா தான் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அல்ல சொல்றேன், ஆனா சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் தெய்வீக சுகத்தை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை மூலமாய் விடுதலை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஜெபத்தின் மூலமாய் விடுதலை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய பிரசனத்தின் மூலமாக அல்லேலூயா விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ராகேல் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்திருப்பாங்க இல்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்திருப்பாங்க. கர்த்தர் வெக்கப்பட்டு போகல. சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல எசேக்கியா அவருக்கு ராஜா கொடுத்து அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே நாடினான்னு சொல்லப்பட்டு நம்ம ஆண்டவரை தேடுவோமாங்க. அல்ல சொல்றீங்க, நிறைய விசுவாச வீரர்கள் இருக்கிறது கொடுத்து பாருங்க. கெட்சேலாமா பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சரியான தலைவலி இருந்தாலும் அல்ல விசுவாசத்துல உறுதியா இருக்கிறத பார்த்து, என்ன காட்டிலும் நிறைய பேர் இங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நெகேமியா போல வைராக்கியமா இருக்கிற ஆட்கள் நிறைய இருக்கீங்க. கர்த்தர் ஒரு பலனை தருவார். அவர் மாத்திர உள்ள போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணி சுகத்தை தரும்னா நம்முடைய ஜபங்கள், நம்முடைய துதிகள், ஆராதனை அப்படிதான் மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. வந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு போறதுக்கு இந்த ஆராதனை இருக்கக்கூடாது. ஒரு அற்புத விடுதலை பெற்று விடுதலையோடு
வெறும் கோலும் கைமா வந்த போன யாக்கோபு 2 பரிவாரங்களோடு பல பரிவாரங்களோடு கூட வரத்தக்கதாக உதவி செய்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ அற்புத அதிசயங்களை நடப்பித்த இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் அடிப்படையாக நான் உங்க மத்தியில பேசிட்டு இருக்கேன். சும்மா உங்க உணர்வுகளை தட்டி எழுப்ப அல்ல. அல்ல சோத்திர கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அத்திமுழ மரம் துளிர் விடாத நிலையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு பலன் இல்லாம போகிறதையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக பலனை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சீயோனுக்காக இறங்குவேன், அதற்கு தயசை காலம், அதுக்கு குறித்த நேரம் வந்திருக்குன்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. என் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து போடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய நிந்தை புரட்டி போடுகிற ஆண்டவர். பலன்கள் இல்லாம இருக்கிறதுனால ஒரு பலன் இல்லையே, ஒரு மாற்றம் இல்லாத நிலை இருக்குதே அப்படிங்கிற நிர்பந்தமான நிலைகள் அரிசோதர நம்ம வாழ்க்கையில ஒரு நிந்தையா இருக்கிறதை குறித்துப்பார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்க 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சகரியா எலிசபெத்தை குறித்து அங்க படிக்கிறோம். அந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்கள் என் மேல் கடாட்சம் வைத்து என்னது ஜனங்களுக்குள்ளே எங்களுக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக. ஜனங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நிந்தையா இருக்கலாம், குடும்பத்தின் மத்தியில் ஒரு நிந்தையா நீங்க இருக்கலாம், ஜனங்களுக்கு மத்தியில சீயோனை சபை அந்த மக்கள் மத்தியில நீங்க நிந்தையா கூட இருக்கலாம். ஆனால் கடாட்சம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடாட்சம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், தேவ கடாட்சம். அதே மாதிரி கர்த்தர் உங்கள் மேல் கடாட்சமா இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கடந்த நாட்களில் நீங்க சங்கீதம் 29 வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஏனும்படி செய்வான். சொல்லுங்க அல்லேலூயா. பிரசவிக்க பண்ணுகிற தேவனாகி நான் பிரசவிக்க பண்ணாதிருப்பேனோ. அல்ல வழியில்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பலனை தருவாராக. உங்க வாழ்க்கை நல்ல ஒரு பலனை தந்து உங்க வாழ்க்கையில் ஒரு நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார்கள். எப்பவுமே சொல்லுவாங்க ஆண்டவர் பலன்களை தாங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. எப்பவுமே நான் இதை நினைச்சு பார்ப்பேன் பாருங்க. முந்தின ஆதாம் மூலமாக பாவம் உண்டாயிருக்க, பிந்தின ஆதாம் மூலமா மீட்பு உண்டாயிருந்து சொல்லப்பட்டிருக்கே. முந்தின ஆதாம் பெரிய ஆளா பிந்தின ஆதாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு அணித்தரமான விசுவாசம் இருக்கு. பிந்தின ஆள் தான் பெரிய ஆளு. அவன் மூலம் இவ்வளவு சாபம் உலகத்துல வருதுன்னா அலசோதரன் நம்முடைய பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவன அனுசோத்திரம் என்ன பாவங்கள் எல்லாம் நீக்குகிற, சாபங்கள் எல்லாம் நீக்குகிற வல்லமை பல மடங்கு அதிகமாக வருகிற சொல்லிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அது ஆளுகை செய்ததுன்னா நம்ம இயேசு பல மடங்கு ஆளுகை செய்கிற ஆண்டவர். பிசாசின் தலையை காத்து நசுக்கி போட்ட ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? முடிந்ததென்று நினைத்த நம்மை உயிர் வாழ செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்ததென்று நினைச்சு அவனை க்ளோஸ் முடிவிலிருந்து துவக்கத்தை தருகிற ஆண்டவர், முடிவிலிருந்து துவக்கத்தை தருகிற ஆண்டவர். ஒரு பலனை கர்த்தர் தருவார். கரங்களை வைத்து ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற தயவுக்காக நன்றி அப்பா. பலன்கள் இல்லாததுனால நிந்தை அப்பா. ஒரு பலன் இல்லையே, ஒரு ஆவிக்குரிய பலன் இல்லையே. பைபிளை எடுத்து வாசிக்க தான் செய்யறோம், ஆனா வாழ்க்கையில மாற்றம் வரலையே, சிந்தனையில மாற்றம் வரலையே, உணர்வுல மாற்றம் வரலையே, வார்த்தையில மாற்றம் வரலையே, செயல மாற்றம் வரல. நான் நினைச்சதை செய்வேன்னு நினைச்சுக்கிறாங்களேப்பா. என்னைக்கு பலன் வரப்போகிறது, என்னைக்கு வசனத்தின் மூலமா ஒரு பலன் வரப்போகிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறதே. எந்த நாள் கேட்ப வரப்போது கரங்களை வைத்து ஆண்டவரே எங்களாங்களாம் இலையுதிராது இருக்கிற மரத்துக்கா அல்லது மரத்தை போல இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளாம் யாரு? பிரைஸ்லாம். ஒரு காலத்தில் சர்ச் கேம்பஸ்ல இலை உதிராது இருக்கிற மரங்களை நட்டணும்னு ஆசை. நம்ம ட்ரெடிஷன் படி வேப்ப மரத்தை நம்ம நட்டிடும். அது நல்ல மரமாக இருந்தாலும் பெரிய பிரச்சனைக்குரிய, ஒரு டைம் ஃபுல்லாக பூவாகலும், ஒரு டைம் ஃபுல்லாக இலையாகலும், ஒரு டைம் ஃபுல்லாக பழமாகலும். கிட்டத்தட்ட அது பிரச்சனை இல்லாமல் இருக்கிற வருஷத்துக்கு ஒரு 2-3 மாதம் தான் நினைக்கிறேன். மற்றபடி எப்படியா இருக்குது. அப்புறம் புங்க காற்று ரொம்ப நல்லதுன்னாங்க, அதுவும் இலை விழுந்துட்டே இருக்கு. ஆனால் இலை விழாமல் இருக்கிற மரங்கள் சில இருக்கு, இழுப்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கேம்பஸில் வச்சுருக்கிறோம். என்னதுன்னா இலை விழாமல் இருக்கும். நீங்களாம் அப்படி தான் தொட்டாச்சு, நீங்கள் படப்பட விழுந்து
வருஷத்துல 4 மாசம் நல்லா இருப்பாங்க, 8 மாசம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இல்ல, நீங்க பலன் உள்ள ஆட்களா இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. பலன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கணும். அதான் ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அது பார்த்து பார்த்து இலையுதிராது குப்பியா போயிருதே, கிளீன் பண்ணணுமே, காடுகள்ல தேவைன்னா அது போய் உரமா மாறுது பாருங்க. அப்ப பாருங்க, பலன்கள் இல்லாதனால ஒரு நிந்தை வருகிறது. அதை கர்த்தர் மாற்றி போடுகிற ஆண்டவராக இருக்கிறார். மறந்துறேன். இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது, பயத்தினால் நாம் நிந்தனை அடைகிறோம். பயம் நமக்கு ஒரு நிந்தையை ஏற்படுத்து. பயம் வந்துட்டாலே அது என்னது? ஒரு இகழ்ச்சி. என்னடா தொட்டாச்சு இப்படி போய் பயப்படுறாள். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய பயத்தை உண்டாக்கும். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ. அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு இகழ்ச்சியை, ஒரு பரிகாசத்தை, ஒரு நிந்தையை ஏற்படுத்துகிறது. முன்னேற விடாதபடி தடுக்கிறது. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நல்ல சம்பவங்கள் தெரியும். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 1 Samuel chapter 17 and verse 26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குறவனுக்கு, இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவன்ல தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேனை இல்லாத பெலிஸ்தன் ஏமாது. அன்னைக்கு இருந்த பிரச்சனை அங்க கோலியாத் காலையில வந்து அப்படின்னாலே அதுதான் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னு சிரிச்சோன்னு எல்லாரும், ராஜா வந்துட்டான் அப்படின்னு எல்லாம் ராஜா போய் ஒரு பக்கத்தில் ஒழிகிறார். தாவீது அண்ணன்மார் உட்பட எல்லாரும் நல்லா 6 பேக்ல இருக்கிறவங்க, ஜிம் பாடி எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் ஒளிஞ்சுக்காரன் பார்க்கிறான். உங்களை தைரியசாலி யாரா இருந்தா ஒண்டி கொண்டி என்கிட்ட வந்து யுத்தம் பண்ணுங்க, நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் உங்களுடைய ஜனங்களும் எனக்கு அடிமைகள். எனக்கு எதிராக வர்றவன் ஜெயித்தான், நானும் என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகள். அங்கே தாவீத கர்த்தர் எழும்ப பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, அவன் சொல்றான், அல்லது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் உன்கிட்ட வர்றேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாயிருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். உங்கள் ஜபத்துக்கு எத்தனை பேர் பலன் உண்டு விசுவாசிங்க? இத்தனை நாள் ஜபத்தை கேட்கலனா கர்த்தர் எல்லாவற்றையும் துருத்தியில வைத்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்ற விடுதலை கர்த்தர் தருவாங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த நிந்தை சுமந்து கொண்டிருக்கலாம், பயந்து வாழ்கிற நிலைகள் இருக்கலாம், அல்லது கர்த்தர் அதற்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுகிற ஆண்டவர். கோலியாத்தின் நாட்கள் முடியட்டும். அல்லது சோத்திரங்கள் வீடுகளுக்குள்ளே சத்துரு பலர் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கலாம். அந்த சத்துருவின் கிரியைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். புத்தி தெளிந்தவராக, வஸ்திரம் உடுத்தின ஒரு ஆளாக இருக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். நம்ம சபையில் யாரை கேள்விப்பட்டாலும் கர்த்தர் மாற்றத்தை தரணும். அல்ல சோத்திரம். குடி பழக்கத்துல விடுதலை கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால் குடி வெறித்தனத்துல விடுதலை கொடுக்கணும். நல்ல கொஞ்சம் ஆவியில் நடந்து ஜோம் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படியாக ரீகாந்தான். எத்தனை வருஷம் தான் பயந்து வாழணும்? எத்தனை வருஷம் தான் பயந்து வாழணும்? அல்ல சோத்திரம். ஹல்லேலூயா. மேன்மையான நாட்கள் போயிட்டே ஸ்ரீகாந்தன மகரபல துரபா லிகந்தன மகதுரபல ஸ்ரீகந்தன மகரபா லிகரமல துரிமலப ஸ்ரீகந்தரபா லிகந்துரிமலப ஸ்ரீகந்தரபா. ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். 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 ஸ்ரீகாந்தன மகரபா லிகந்தன மகரபல துரபலபா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக தாகம் எல்லாம் அப்படி விழுந்து நொறுங்கினதை குறித்து பார்க்கிறோம். ஸ்ரீகாந்தன முகங்கப்புறமாய் விழுந்ததை குறித்து பார்க்கிறோம். முகங்கப்புறமாய் விழுந்த மாத்திரமல்ல, இரண்டாவது துண்டு துண்டா உடையத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. ஸ்ரீகாந்தனாமா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்ம வீடுகளுக்குள்ள நிறைவா இருப்பதாக. ஆண்டவரே
பயந்து 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 நீ கந்தரபாலாபா கிதியோனை போல பயந்து பயந்து போராடிச்சிட்டு இருக்கிறாங்க. பயந்து 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 ஒரு நாளை கடந்து கொண்டிருக்கிற நிலைகள். ஒரு பெரிய தெளிவை தருவீராகப்பா. தீர்மானங்கள் தோக்கா வண்ணம் காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஸ்ரீகாந்தாரா அன்றுவரை முன்வைத்த கால பின் வைக்காதபடி காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. நாய் கண் கக்கினதை திங்கிறது போல லிகாந்தராமால் விட்ட பாவங்களை தொடராதிருக்கிற கிருபையை தருவீராக. விட்டு விட்டேன் பிரிந்து விட்டேன் தீட்டானதை தொடமாட்டேன் ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாக இராது. இன்னைக்கு அலுஸ்தோத்திரம் ஆடினான். பயந்து பயந்து நிற்கிற நிலைகள், ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன். அன்னைக்கு தாவீது மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. கரங்களை வைத்து வரவேற்றுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்க மூலமா உங்க ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய அசைவை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நிந்தைய புரட்டி போடுங்கப்பா, நிந்தைய புரட்டி போடுங்க. கிரியை செய்கிற தயவுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், பாதிப்பினால் உண்டாகும் நிந்தை. முதலாவதாக பலன் இல்லாததினால் நிந்தை உண்டாகிறது. இரண்டாவது பயத்தினால் நிந்தைகள் உண்டாகிறது. மூன்றாவது பாதிப்பினால் ஒரு ஒரு நிந்தை உண்டாகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ நிச்சரிவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையிருப்பின் நிந்தை இனி நினையாதிருப்பாய். உன் விதவையிருப்பின் நிந்தை ஒரு பெரிய பாதிப்பு லைஃப்ல என்னது, ஒரு நிந்தை ஏற்படுத்துகிற கொடுத்துப்பார். ஒரு இழப்பு, ஒரு நிந்தையை, சில காரியங்களை நம்ம இழந்திருக்கிறது ஒரு பெரிய நிந்தை. நடக்கக்கூடாதது நம்ம லைஃப்ல நடக்கிறது ஒரு பெரிய நிந்தைன்னு சொல்லி பார்க்கிறோம். அதையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நான் இழந்ததெல்லாம் திரும்ப, என் நிந்தை நிரந்தரம் என்றீரே, நான் இழந்ததெல்லாம் திரும்பவும் தருவேன் என்று சொன்னீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை அமே. கர்த்தரனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஓ கர்த்தரனக்காய் மலைகளை பேர்ப்பாரே. கர்த்தரன் எசையா ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுமப்பா. கர்த்தரன் பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதிரும், பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதிரும் அப்பா. ரட்சணிய சந்தோஷம் திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி நடைப்பினம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகள் நீங்குவதாக. உயிர் உள்ளவனாய் என்று பேர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிற நிலைகள் இருக்கிறதே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே. கர்த்தரனக்கா எல்லாம் சொல்லுங்க. ஒரு கந்தனமா ஸ்ரீகந்தனமா மலைகள் பேர்ப்பாரே. பாதிப்புகள். அதனால நம்ம லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிந்தை, சடுதியான நிந்தை. நீ பாருங்க, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் சார்லி கிர்க் திடீர்னு சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்தில் அப்படி வீட்டை யோசித்து பாருங்க. அந்த மனைவி பிள்ளைகள் இன்னும் கற்பமாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட யோசித்து பாருங்க. 31 வயசுல அவருக்கு 31, அவங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும். சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க. இழப்பு நல்லா போல்டாக அவங்க சொல்கிறாங்க, கஷ்டம்தான் அவங்க லைஃப்பில். இழப்பு ஒரு பெரிய நிந்தையாக இருக்கும் பாருங்க. இது நடந்துருக்கூட, கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாமே,
இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தப்பிச்சாரு, ஏன் என் கணவர் தப்பிக்கல? அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இந்த வசனத்தை வேற போடுறாங்க, சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமா இருக்கிறார் அப்படின்னு போடுறாங்க. அதை தாண்டி அப்படி யோசிக்கும் இழப்புகள் சில நேரங்களில் நிந்தை, ஆனால் தீங்கு வராததுக்கு முன்பதான் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதன் மத்தியில பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நிந்தைகளை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. இந்த பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில நமக்கு பார்க்கிற பாதிப்புகள், சந்திக்கிற நல்லா திடீர்னு ஒரு முடக்கம் வருதே பாருங்க சோதரம். இந்த முடக்கங்கள், திடீர்னு வர்ற வியாதிகள், திடீர்னு வர்ற சோதரம் சமாதான குறைவுகள் பாரு. நல்லா இருப்பாங்க, ஒரு சகோதரி கணவர் நல்லா இருந்தார், திடீர்னு ஒரு மாதிரி மாறி போனாரு. நல்லா இருந்தார், ஆண்டவர் அறியாத நேரத்தில் ஆண்டவர் அறிஞ்சி சோதர நல்ல உண்மையை ஒப்பு கொடுத்தா வந்தார். ஆனா சேரக்கூடாத சேர்க்கைகள் வந்ததுனால அப்படி தடம் புரண்டு போயிட்டாரே, இழந்த நிலையில. நானும் பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு 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 குழப்ப தடம் புரண்ட ஒரு நிலையில் இருக்கிறாரு. நல்லா தெரியுது, ஆனா ஒரு சிக்கல சிக்கி இருக்கிறாரே, ஒரு பாதிப்பு எங்க லைஃப்ல இருக்குதே, நிந்தையா இருக்குதே. சுத்தி கேட்பாங்க, நீ ரட்சிக்கப்பட்டில்ல, கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சிருக்கார், என்ன அற்புதம் கண்டு இருக்க, நீ ஒரு தோல்வியை தானே பார்த்திருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய நிந்தையை மாற்றி போடுகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. இழந்ததை மீண்டும் தருகிற ஆண்டவராயிருக்கிறார். இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்துக்கு என்னெல்லாம் இழந்திருக்கீங்களோ கர்த்தர் திருப்பி தருகிறார். யோபு இழந்தான் பாருங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் மீண்டும் தந்ததை கொடுத்து பார்க்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இழந்து போன ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை, அல்லது கோபேர் கழுதைகள் எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் கிருபை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டவர். பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், அல்ல சோத்திரம், அநியாயமாய் பாதிக்கப்பட்ட நிலையில கூட இருக்கலாம். அநியாயமா பாதிக்கப்படும், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணி தான் செயல்பட்டேன். ஏன் இந்த பாதிப்பு, ஏன் இந்த பாதிப்பு, இந்த பாதிப்புல நிந்தை வெளியே தலை காட்ட முடியல. எங்க கேட்டா என்னன்னு பதில் சொல்ல தெரியல. நிந்தைகளை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கிரியை செய்கிற தயவுக்காக துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களுக்கு அந்த 3 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நிந்தை ஏன் வருகிறது, அல்ல பலன் இல்லாதனால் வருகிறது. 2வது, நிந்தை ஏன் வருகிறது, பயத்தினால் வருகிறது. 3வதாக, நிந்தை ஏன் வருகிறது, அல்ல பாதிப்பினால் உண்டாகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நிந்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 69:20 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 69:20, நிந்தை என் இதயத்தை பிளந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை. தேற்றுகளுக்கு காத்திருந்தேன், ஒருவரையும் காணேன் அப்படிங்கிற நிலைதான் இருக்கு. நிந்தை என் இதயத்தை பிளந்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதாபப்படுகிற உண்டோ என்று காத்திருந்தேன். எனக்காக பரிதாபப்படுறது என் குடும்பத்தில் யாராவது இருப்பாங்களா, அல்ல சோத்திர வேலை ஸ்தலத்தில் யாராவது இருப்பாங்களா, அல்ல சோத்திர நண்பர் வட்டாரத்தில் யாராவது இருப்பாங்களான்னு நினைச்சு ஒருவரும் இல்லை. தேற்றுகள் காத்து ஒருவரையும் காண. ஆனா சொல்றேன், ஒரு தாயை தேற்றுவது போல தேற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மார்போடு அனைத்து மன கவலைகள் எல்லாவற்றையும் தீர்க்கிற அலிசுனாம் ஆண்டவர் இருக்கிறார். ஒருபோதும் விலகாமல் நம்மை காத்து வழி நடத்தி ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே எழுமுக பார்ப்போம். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென்,
போதும் கைவிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார், ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்வோமா? ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 69ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்றார், தேவரின் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். தேவரின் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு கடைசியில் அவர் சொல்றாரு பாருங்க, 29ஆம் வசனத்துல இருந்து, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதா. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குளமும் உள்ள கால் இருதை பார்க்கலாம், இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. சாந்த குணமுள்ள இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறே உங்கள் இருதயம் வாழும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உங்க இருதயம் வாழுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானம் பூமி சமுத்திரங்களும் அவள் சஞ்சரிக்கிற யாவரும் அவரை துதிக்க கடவது. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சீயோனை ரட்சித்து அது யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்படி அங்கே குடியிருந்து அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாம் சேர்ந்து 36ஆம் வசனத்தை சொல்வோம், அவருடைய ஊழியக்காரன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதிலே வாசமார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் வாழுன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க இருதயம் வாழும். எத்தனை பேர் விசுவாசிக்க நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் இருதயம் வாழத்தக்கதான், உன் ஆத்மா வாழ்வது போல உன் இருதயம் வாழும். உங்க இருதயம் வாழும், உங்களுக்கு இருதயம் வாழும், உங்க குடும்பம் நல்லா வாழும். அல்ல ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், 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 மாற்றுவார். நிரந்தரமா சரியா கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றி தரணும். சரியா மாத்திரம். கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா. ரீகாம் தான் பேரளவில் அல்ல, பேரளவில் அல்ல, மேலோட்டமா அல்ல, உள்ளான ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. உள்ளான பூர்ண அழகை கர்த்தர் தருவாராக. உள்ளும் புறமும் சுத்திகரிப்பை கர்த்தர் தருவாராக. கிருபை நல்ல பிதாவை நடுவோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய திருச்சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்கு இரக்கத்துக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல பாடிமை துதித்தோம், ஆராதித்தோம். உடைய வார்த்தையை தியானித்தோம். அப்பா இந்த நிலையெல்லாம் மாற்றுவேன் சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோம். அது பலன் இல்லாததுனால பயப்படுகிற சூழ்நிலை, பாதிப்புகள் நிமித்தமாக வர்ற நிந்தைகளை மாற்றி போடுகிற ஆண்டவர், நீர் உதவி செய்கிற தயவுக்கார் எல்லா நிந்தையை அவமானத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர், ரீகா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். அப்பா ரீகா வெட்கப்பட்ட இடத்துல கீழ்த்தியும் புகழ்ச்சியமா வைப்பேன் சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் உதவி செய்யும்படி நீங்க உதவி நீங்க தந்தா ஒரு நிரந்தர மாற்றம் எப்படிலாம் மாற்றணுமா மாற்றி தருவீங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய கிருபையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்கள் இருதயம் வாழும் சொன்ன ஆண்டவர், நீர் அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும், ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஏன் நிந்தை வருகிறது என்பதை நாம் தியானிக்க, பலன் இல்லாமல் இருக்கிறதுனால பயப்படுகிற நிமித்தமாக
பாதிப்புகள் நிமித்தமாக நம்ம வாழ்க்கை நிந்தை வருகிறது. ஆனால் ஸ்தோத்திரம், நம்முடைய நிந்தை எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் சங்கீதம் 69 படி கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். உங்கள் இருதயம் வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் செய்வார். எல்லாரும் அவருக்கு கனம் செலுத்துவோமாக. தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். தொடர்ந்து உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும். என்னோடய யூடியூப் சேனல் ஜைன் சர்ச் திருநெல்வேலி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சிறுவர்களுக்கான கிட்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஜைன் ஏஜி டிவி திருநெல்வேலி, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா, வேறு திருச்சபைக்கு போகலன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வாங்க, ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.